வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் நுரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித சூசையப்பரின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 1-12, 17-18. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்போது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னத்தான் தருவீர்? எனக்கோ குழந்தைகளே இல்லை. தமஸ்கு நகர் எலிசேயர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகனாக போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாக போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவர் உனக்கு பின் உரிமையாளனாக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார்,
இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரில் இருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உனக்கு உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம்பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்போது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி கொஞ்சம், எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் கொஞ்சம் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரேட்ஸ் பேரரு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. 1 2 3 4 6 7 8 9. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள், அவருடைய பாடல்கள் பாடுங்கள், அவர்களை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்களை அனைத்தையும் எடுத்துரைங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியரான ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரை நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அவ்வாறே அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். 1000 தலைமுறைக்கென நாம் அளித்து கொள்கிற வாக்குறுதிகளையும் நினைவு கூறுகிறார். ஆபிரகாமுடன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள்.
அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மோடு மேற்கொள்கின்றார். உடன்படிக்கை என்பது என்ன? ஆண்டவர் கடவுளாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் இருப்பதுதான் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கின்றார். இந்த உடன்படிக்கை என்பது 2 விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. முதலாவதாக உரிமைகள், இரண்டாவதாக கடமைகள். உரிமைகள் என்று சொல்லி எதை பார்க்கலாம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஆபிரகாம் ஆண்டவருக்கு அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருந்தார். அதுவே உடன்படிக்கையினுடைய முதல் நிலையை சுட்டி காட்டுகிறது. நம்பிக்கை கொண்ட அவருக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கையே நீதியாக கருதினார் என்று பார்க்கின்றோம். அதனுடைய உரிமைகள் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நீயே ஆசியாக இருப்பாய் என்று குறிப்பிடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் சொல்வது போல, நீ அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன், உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று குறிப்பிடுகின்றார். நான்காவதாக ஆபிரகாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ வீட்டை விட்டு வெளியே வா, வானத்தை பார், விண்மீன்களை உன்னால் எண்ணிவிட முடியுமா? கடலில் உள்ள மணல் துகளை எல்லாம் எண்ணிவிட முடியுமா? உன்னால் எண்ணிவிட முடியாது. இதைவிட பன்மடங்கான ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறையாக நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் உடன்படிக்கையினுடைய சாரம்சமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார். கடமை என்பது என்ன? ஒன்றே ஒன்றுதான், நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவரை பின்பற்றுகின்ற பொழுது நாம் கனி கொடுக்கக்கூடிய நல்ல மரங்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழிலே நாம் பாடினோம், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னோடு நான் அவரோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கின்றோமா? ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் என்ன? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு பேசுகிறேனா? ஆண்டவரோடு உறவாடுகிறேனா? ஆண்டவரோடு நான் பயணம் செய்கிறேனா? என்னுடைய செயல்கள் ஆண்டவருடைய செயல்களைப் போல இருக்கிறதா? என் பேச்சு ஆண்டவருடைய பேச்சை போல ஒத்திருக்கிறதா? நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய சுவிகார பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டோம். உரிமை சொத்தாக ஆண்டவரை நாம் தேர்ந்து கொண்டோம். ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார், ஒரு தந்தையாக, ஒரு தாயாக நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்கு. ஆனால் அந்த உடன்படிக்கையை நாம் முழுவதுமாக பின்பற்றுவதற்கு நாம் தயாராகி இருக்கிறோமா? ஆண்டவருடைய நியமங்கள் என்ன? ஆண்டவருடைய முறைமைகள் என்ன? ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன? எனவே தான் விவிலியத்திலே ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நான் உனக்கு ஆசீர் கொடுப்பேன் என்று சொல்லுவார். என் அன்புக்குரியவர்களே, நாமும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிதான் வந்திருக்கின்றோம். முழுமையான ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும்
இறைவா எனக்காக. ஆண்டவரே, அனைத்தையும் வாழ்த்து அப்பத்தை பெற்றிலும் நிலத்தின் விளை மனிதரை பின்பற்ற அப்பத்தை முழுசமலின் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகி இறைவா, புனித சூசையப்பருடைய நினைவு நாளில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் இக்காணிக்கை தயவாய் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது புனித சூசையப்பருடைய நினைவு நாளில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய புனித சூசையப்பரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவை நிலையிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், சிறப்பாக இந்த மாலை திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஆண்டவரே தயவாய் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஜெபத்திலே உன்னதமான ஜெபமான இந்த திருப்பலி வழியாக உம்மை தாழ்ச்சியோடு நாங்கள் ஆராதிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, ஆபிரகாம் மீது நம்பிக்கை கொண்டார், அதையே அவருக்கு நீர் நீதியாக கருதினீர். இதோ இந்த மாலை திருப்பலியிலே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக உம் திருப்பாதம் நம்பிக்கையோடு நிற்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர் அபரிதமாக ஆசீர்வாதமாக மாற்றியருளும். தூய தந்தையே, நல்ல கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நீர் உருவாக்கியருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கின்ற பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்பதை உணர்கின்றோம். ஆண்டவரே, சிறப்பாக நீர் எங்களை ஞானஸ்தானத்தின் வழியாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். நன்றி கூறக்கூடிய நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் விலகிச் செல்லாதவாறு எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியவர். இவர் தருகின்ற இந்த புனிதமான தெய்வீக உணவுக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் புனித சூசையப்பருடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயத்தில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு